guys, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா எள்ளு சாதம் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எள்ளு சாதத்தை வந்து எல்லோதரைன்னு சொல்லுவாங்க. இந்த எள்ளு சாதம் ரெசிபி வந்து மோஸ்ட்லி நவராத்திரிக்கு வந்து வீட்டில் செய்வாங்க பிரசாதமா. இல்லைன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் செய்வாங்க. இது வந்து ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். செய்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் கூட ஆகாது. வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எள்ளை ஆட் பண்ணிக்கோங்க. எள்ளை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். அது லைட்டாக வெடிச்சு வரும், அப்போ இறக்கிக்கலாம். இப்போ வந்து அதே பேன்லேயே 3 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காரம் நிறையா சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் 5 கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 3 போட்டிருக்கேன். அதையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேன்லேயே 3 டேபிள் ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து நல்லா செவந்த பின்னாடி அதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எள்ளு பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த எள்ளு பொடியை நீங்கள் ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஒரு டைட்டான கண்டெய்னரில் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு, இதெல்லாம் போட்டுட்டு தாளிப்பு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து 2 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ரைஸ் ஆட் பண்ண பின்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எள்ளு பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க, போதும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான எள்ளு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.